மார்னிங்கே லைவ்ல சும்மா சின்ன சின்ன ஃபன் மொமெண்ட்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. என்னன்னு குட்டி குட்டியா பார்த்துடலாம். ஒரு பக்கம் திவ்யாவும், அரோராவும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அரோரா சொல்றாங்க, "நீ இந்த வாரம் வெளியே போயிடுவேன்னு" திவ்யா கிட்ட சொல்றாங்க. உடனே, "ஏண்டி நீ ஏன் ஆயாவா இருக்கேன்னா, நான் அப்பத்தாடி நான் வெளியே போக மாட்டேன். அரோரா ஆனால் அப்பத்தா வெர்சஸ் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அரோரா வந்து துஷாருக்கு இன்னொரு பேர் வச்சுக்கலாம். துஷாருங்கிற பேர் சொல்ல வேண்டாம். அதுக்கு பதிலாக வேற ஒரு பேர் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு உஷாரு அது இதுன்னு ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுபிக்ஷா வந்து வியான் அப்படின்னாங்க. வியான்னு சொன்ன உடனே வியானா இருக்காங்கல்ல, அதனால வியான்னு சொன்னோடனே அரோரா வந்து சுபிக்ஷா மேலே ஏறி உட்காந்து அவங்கள அடிக்க பார்க்குறாங்க. உடனே இங்கே கொலைன்னுட்டு திவ்யா கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஏதோ கேபேஜ் வச்சு புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த சாம்பார் பொரியல் இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ண மாட்டீங்க, ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அமித்தை பற்றி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு சபரி ஏதோ பேரம் பேசி ஒரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டார் போல இருக்குது. அதை பற்றி சொல்லி, நீ என்னை ஏமாற்றி ஒரு சீப் கேம் விளையாண்டு இந்த மாதுளம்பழத்தை வாங்கிட்ட, இப்போ உன்னோட முட்டையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சபரி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, முட்டைலாம் கொடுக்க முடியாது, நான் வந்து அது வேற ஆளுக்கு கொடுத்து சொல்லியாச்சு, அதனால் முட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அவரோட ஒய்ஃப் வராங்களாம். அதுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒய்ஃப் வரும்போது சபரி ஓடி வருவாங்களாம். ஓடி வந்தால் விக்ரம் வந்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வந்து நேராக சபரி மேலே மயங்கி விழுந்துருவாங்களாம். ஏன்னா அவங்க ஒய்ஃப் அனிதாவோட அழகில் மயங்கி விழுறாங்களாம். அதை வந்து கானா வினோத்தை கூப்பிட்டு வச்சு, நீ வந்து இந்த மாதிரி என்கிட்ட நான் மயங்கி விழுந்துருவேன், ஆனால் நீ என்னை இது பண்ணாத, என்னை தடுத்துறாத, சபரியை பிடிச்சி தடுத்துறாத அவன் ஓடி வர்றதுக்கு, அதுதான் எங்கள் பிளான் அப்படிங்கும்போது அவர் இந்த பக்கமே திரும்பாமல் அங்கேயே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வெறும் விக்ரமுக்கும் அவருக்கும் ஏதாச்சும் சண்டை நடந்துச்சா, இல்லை அவர் காலையில் பசியில் நின்றுட்டுருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்புறமா திருப்பி விக்ரம் வந்து உள்ளே வந்து சபரி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க, கரெக்டாக நீ கூப்பிடணும். அப்புறம் வந்து ஒரு பாட்டெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அனிதா இவன் வாயை கொஞ்சம் மூடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஒய்ஃப் அனிதாவை பார்த்து பாடுற மாதிரி. ஸோ ஒய்ஃப்காக அவ்வளோ ஸ்வீட்டாக நிறைய பிளான் பண்ணுறாரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.